இந்த வருடத்தோட 3வது மிகப்பெரிய ஒரு டெக் லே ஆஃப்ஸை மிகப்பெரிய ஒரு டெக் கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. அந்த கம்பெனி பண்ண லே ஆஃப்ஸ்ல இதுதான் மிகப்பெரிய ஒரு 3வது லே ஆஃப்ஸ். இந்த வருடத்தோட 3வது பெரிய லே ஆஃப்ஸ் இதுதான். ஆமாங்க, 1 இல்லை 2 இல்லை 100 இல்லை 1000 இல்லை 8000 பேர் வந்து தூக்கியிருக்காங்க. அந்த மெமோ வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை டெக் செக்டாரில் ஏற்படுத்தியிருக்கு. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டெக் லே ஆஃபாக இருந்தாலும் இப்போ பேக் டு பேக் டெக் லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு. மிக முக்கியமான ஒரு விஷயமும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டி இருக்கு. 2025 நடந்த ஒட்டுமொத்த லே ஆஃப் பார்க்கும்போது ஒரு 125லேருந்து 130K இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வருடம் இது வரைக்கும், அதாவது இந்த வருடத்தோட பாதியை கூட நம்ம தாண்டலை, மே மாதத்தில் தான் இருக்கிறோம். இது வரைக்கும் பார்க்கும்போது 128,000 அப்படின்னு வந்து நம்பர் வந்திருக்கு. இதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த இப்போ லே ஆஃப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் நிறைய பேர் வந்து H1Bல இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதான் 20% மேலே H1B ஒர்க்கர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து H1B விசா ஹோல்டர்ஸ்க்கும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அது என்ன கம்பெனி, என்ன மாதிரியான இம்பேக்ட், இன்னும் என்னென்ன கம்பெனிகள் டெக் லே ஆஃப்ஸை அறிவிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய விஷயங்களை வந்து தொட்டு பேச போகிறோம். மிக முக்கியமானது, எதனால் இவ்வளோ டெக் லே ஆஃப்ஸ் நடக்குது அப்படிங்கிறதையும் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். இந்த அவேர்னஸை இன்னும் நீங்கள் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீனில் ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சென்றடையும். இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே ஹை பட்டன் கிளிக் பண்ணதுக்கு மிக்க நன்றி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் வந்து அந்த நியூஸை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி காலையிலேருந்தே டெக் கம்யூனிட்டியில் அதிகமாக விவாதிக்கப்பட்ட ஒரு செய்தியாக அதுதான் இருந்துச்சுங்க. ஆமாம், மெட்டா தனது டெக் லே ஆஃப்ஸை அறிவிச்சிருக்காங்க. மெட்டா எல்லாருக்குமே தெரியும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இதை போல் மிகப்பெரிய நிறுவனங்களோட பேரண்ட் கம்பெனி தான் மெட்டா. அவங்க 8000 பேரை லே ஆஃப் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட 10% குளோபல் ஒர்க் ஃபோர்ஸை லே ஆஃப் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன காரணம் இப்போ வந்து அறிவிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போன்னு சொல்ல முடியாது, மார்ச் மாத வாக்கிலே வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னு இன்டர்னலாக ஒரு தகவல் வந்து கசிய விடப்பட்டது. ஸோ அதன் பிறகு வந்து அது ரூமர்ஸாக இருக்குமா உண்மையாக இருக்குமான்னு பார்க்கும்போது, ஏப்ரல் மாதமே அதோட ஃபவுண்டர் மார்க் ஜக்கர்பர்க் அவர்கள் வந்து அவங்களோட ஹாலாண்ட்ஸ் மீட்டிங்கில் அதை உறுதிப்பட சொல்லியிருந்தாங்க. ஆமாம், மிகப்பெரிய ஒரு லே ஆஃப்ஸ் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அதை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்தே எல்லாருக்கும் மெமோ பறக்கப்பட்டது. யூஎஸில் மட்டும்தானா? இல்லை, யூஎஸ், ஈவன் சிங்கப்பூர் ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு, லண்டனில், டப்ளினில், இப்படி நிறைய கண்ட்ரியில் உள்ள அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மெமோ பறக்கப்பட்டது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுத்திருக்காங்க. 8000 பேரை நீக்கியிருக்காங்க. ஹையரிங் ஃப்ரீஸ், அதாவது முன்னாடி சொல்லியிருந்தாங்க நாங்கள் 6000 பேர் ஹையர் பண்ண போகிறோன்னு, இப்போ அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹையரிங் ஃப்ரீஸ் நடந்துருக்கு. இன்னும் ஒரு 7000 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஐ டுவர்ட்ஸாக அவங்களோட ரோல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு இம்பேக்டாக 8000 பேருக்கு வந்து கம்ப்ளீட் இம்பேக்ட். அது இல்லாமல் 6000 பேர் உள்ள வர விடலை, 7000 பேர் அவங்களோட ரோல்ஸை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க டுவர்ட்ஸ் ஏஏ அப்படின்னு. ஸோ இவ்வளோ விஷயம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் தான் சொல்கிறாங்க. கம்பெனியோட எக்ஸ்பெண்டிச்சர் போன வருடத்தை காட்டிலும் அதிகமாகிடுச்சு. ஸோ நாங்கள் செலவினங்களை குறைக்கணும், எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஏஐ. ஸோ நிறைய காரணிகர்த்தாவாக இருக்கிறது என்னென்னா, ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட், அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு. ஏன்னா நம்ம டெக்ல பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபயரிங் அண்ட் ஹையரிங் வந்து காமனாக இருக்கும். அது எப்படின்னா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலான நேரங்களில் வந்து ஒரு 1000 பேரை தூக்கிட்டாங்கன்னா ஒரு 800 பேர் 500 பேர் வந்து ஹையர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான மாஸ் நம்பர் இருக்கு இல்லையா, இது ரொம்ப புதுசாக இருக்குது. ஈவன் மெட்டாவோட அவங்களோட தரவுகள் படி அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா, எப்போ வந்து பிக்கஸ்ட் லே ஆஃப் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது 2022 11,000 பேரை வந்து தூக்குனாங்க. அது சொல்லப்பட்ட காரணம், நாங்கள் ஓவர் ஹையர் பண்ணிட்டோம் பேண்டமிக் சுச்சுவேஷனில். ஸோ இப்போ தேவையில்லை. ஸோ அதனால் நிறைய இடைப்பட்ட அந்த லேயர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதனால் 11,000 பேர் அப்படிங்கிறாங்க. 2023 10,000 பேர் தூக்கும் போதும் அதே போல் ஒரு காரணம் சொன்னாங்க. இப்போ 2026 ஏஐ ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டுவர்ட்ஸ் அஜைல் டீம் மாடலுக்கு போகிறோம். ஸோ நிறைய ஹைரார்க்கி தேவையில்லை, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம், நிறைய பார்ட்ஸ் டீம் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இவ்வளோ லே ஆஃப் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஓவர் ஹையரிங், அதாவது வந்து அதுவும் பேண்டமிக் காலத்தில் ஓவர் ஹையரிங் ஒரு காரணமாக இருக்கும்னு. இல்லைங்க, அது எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் இந்த தரவுகள் எடுத்து சொன்னேன். அது எல்லாமே பல சந்தர்ப்பங்களை கரெக்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் ஃபயர் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, அதற்கு ஒரு காரணம் என்ன இருக்குன்னா, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்விட்ச் பண்ணுறாங்க வேறு ஒரு விஷயத்தில். மிக முக்கியமாக ஏஐயில் நம்ம பார்த்துட்ருக்கோம். மெட்டா எவ்வளோ வந்து அவங்க வந்து வீரியமாக ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு. ஸோ அதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு லே ஆஃபை கட்டவிழ்த்திருக்காங்க. அதுதான் இப்போ நமக்கு வந்து தெரிய வருது. இப்போது
டாப் 10 டெக் லே ஆஃப்ஸ் எங்கே நிறையா நடந்திருக்கு இந்த வருஷத்தில் 2026 பார்ப்போம். ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, 2026 இன்னும் பாதி கூட முடியல, 1,28,000 பேர் தூக்கியிருக்காங்கன்னு. அப்படி நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது ஆரக்கல். அதை பற்றி நம்ம கவரும் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்ட் நம்பர் தெரியலனாலும் 10,000 30,000 பேருக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பராக இருக்குது ஆரக்கல். அவங்களோட லே ஆஃபும் வந்து குளோபலாக ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு. அதாவது வந்து இந்தியாவில் இருந்துச்சு, யூஎஸ்ல இருந்துச்சு, மெக்சிகோவில் இருந்துச்சு, கனடாவில் இருந்துச்சு. அவங்களும் சொல்லும்போது சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருந்ததுன்னா, எங்களோட ஏஐ மாடல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவைப்படுகிறது, அதற்காக இங்கே செலவினங்களை கட் பண்ணிவிட்டு அதை எங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னாங்க. ஸோ ஆரக்கல் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. நம்பர் 2 அமேசான். ஸோ அமேசான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அவங்க நிறைய பெரிய பெரிய லே ஆஃப்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பல நேரங்களில் காரணமாக சொன்னது ஓவர் ஹையரிங் ஒரு காரணமாக சொன்னாங்க. பட் இப்போ வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டது எங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஒரு காரண கருத்தாக இருக்குது அமேசான் லே ஆஃப்க்கும். உங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும், 16,000 பேரை வந்து அவங்க தூக்குனாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு லே ஆஃபாக தான் இருந்தது. அடுத்து வந்து மெட்டா. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ மெட்டாவோட ஹிஸ்ட்ரியில் இது 3rd பிக்கஸ்ட் லே ஆஃப். இந்த வருஷத்துலையும் பார்க்கும்போது 3rd பிக்கஸ்ட் லே ஆஃப். 10% ஆஃப் த குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அவங்க தூக்குனாங்க. அண்ட் பேபால் வந்து 4th பொசிஷனில் இருக்காங்க. 4,800 ரோல்ஸ் வந்து இந்த வருஷம் தூக்குனாங்க. அண்ட் சிஸ்கோ பற்றியும் பார்த்தோம், அவங்களோட 5% ஒர்க் ஃபோர்ஸ் 4,000 ரோல்ஸ் வந்து அவங்க ரிமூவ் பண்ணாங்க. அடுத்து 6th பொசிஷனில் இருக்கும்போது ஸ்கொயர் கேஷ் ஆப்போட பேரண்ட் நிறுவனமாக பிளாக் இருக்காங்க. அவங்களும் வந்து 4,000 ரோல்ஸ். பட் சிஸ்கோவில் 4,000 பார்க்கும்போது அது 5% தான் இருந்தது. பட் இவங்க 4,000 ரோல்ஸ்ன்னு பார்க்கும்போது 40% ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு லே ஆஃபாக இருந்தது. அடுத்து இன்ஸ்டியூட் பார்க்குறோம். இன்ஸ்டியூட் எல்லாருக்கும் தெரியும், டர்போடாக்ஸ் அண்டு குயிக் புக்ஸோட பேரண்ட் கம்பெனி. அவங்க 3,000 ரோல்ஸ் 2026 மட்டும் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. 17% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ். அண்ட் ஸ்னாப்பு 1000 ரோலை வந்து ரிமூவ் பண்ணாங்க. 16% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ். எபிக் கேம்ஸ் வந்து அவங்க 1000 ரோல்ஸை ரிமூவ் பண்ணாங்க. 20% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ். லிங்க்டின் நம்ம பார்த்தோம், 875 ரோல்ஸை ரிமூவ் பண்ணாங்க. 5% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ். இதில் நமக்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து நம்பர்ஸை விட அந்த பர்சன்டேஜ் பாருங்களேன். அதாவது என் கம்பெனியில் உள்ள ஒரு 50% ரோல்ஸ் நான் வந்து தூக்குறேன், பட் ஸ்டில் என் கம்பெனி நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சேவிங்ஸ் எல்லாம் எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு முதல் கேள்வி. இல்லை இவ்வளோ நாளாக 50% ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமாக, அதான் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியோட அதிகமாக வச்சுருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பார்த்து. ஸோ இது ஏன் இந்த கேள்வியில் நிறைய எழுதுனா, இந்த ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் நமக்கே ஒரு பயம் வந்துடும். ஸோ இந்த கம்பெனி நாளைக்கு நம்மளை ஃபயர் பண்ணுறதுக்கு என்ன ஒரு காரணம் தெரியும். ஏன்னா இவ்வளோ காரணம் சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்க அந்த நபர்கள் வந்து அந்த கம்பெனிக்கு தேவைப்பட்டது, திடீர்னு ஒரு நாள் தேவையில்லாத ஆயிடுது. ஸோ போகும்போது எல்லா மெமோலையும் சொல்கிற மாதிரி மார்க் ஜக்கர்பர்க்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மானே தேனே பொன்மானெல்லாம் போட்டு நீங்கள் வந்து இந்த கம்பெனியை வந்து இவ்வளோ தூரம் தூக்கி நிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, உங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மெமோ வந்து தட்டி விட்ருக்காரு. அண்ட் செவரன்ஸ் பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அது கொடுத்து தான் ஆகணும். ஸோ மெட்டாவும் வந்து கொடுக்குறாங்க. ஐ திங்க் இந்த 16 வீக்ஸ் பேஸ் சேலரி ப்ளஸ் வந்து அவங்க எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. கோப்ரா பேக்கேஜ் இந்த மாதிரி நிறையா இருக்கும், உங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்க முடியும், அதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் அதை தாண்டி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், மெட்டா வந்து ஒரு 13-15% இல்லை அதற்கு மேலாக H1B விசா ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 20% H1B விசா ஹோல்டர்ஸ் இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம வச்சுட்டா 8,000ல் 20% பார்க்கும்போது 1,600. ஸோ அது கூட வேணாம், இப்போ 1000 பேர்னா வச்சுட்டாலுமே அது ஒரு பெரிய நம்பராக இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு H1B நீங்கள் லாஸ்ட் பேரோல்லேருந்து நீங்கள் 60 நாளுக்குள்ளே உங்களுக்கு அடுத்த H1B ஸ்பான்சர் கிடச்சாகணும், பார்த்தாகணும். இல்லைனா வந்து நாட்டை விட்டு போகணும், இல்லை B1 B2 பிரிட்ஜ் கேப் பெட்டிஷன் இப்படி ஏதாவது வந்து ஆல்டர்னேட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால தயவு செஞ்சு டிலே பண்ணாதீங்க. நமக்கு 60 நாள் இருக்குன்னு பார்க்காதீங்க, வெறும் 60 நாள் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் இம்பேக்ட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி தான். ஸோ கடவுள் உங்கள் கூட இருப்பார், சீக்கிரம் உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்புங்க. நாங்களும் வந்து உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். ஆனால் என்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, சப்போஸ் வீசாவில் இருக்கும்போது மொதல் விஷயம் ஒவ்வொரு நாளும் இம்பார்ட்டன்ட். ஸோ டிலே பண்ணிடாதீங்க. என்ன ஒரு பிளான் இருந்தாலுமே ஒரு 3 பிளான் இல்லை 2 பிளான் அந்த மாதிரி வச்சுங்க. ஒரு பிளான் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் வந்து இல்லை நம்ம வந்து நிறைய மல்டிபிள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நம்ம ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும் ஒரே பிளான் வச்சுருந்தீங்கன்னா, நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி கண்டிப்பாக கிடச்சிடும். பட் ஆல்வேஸ் வந்து பிளான் பி ஒன்று வச்சிங்க அப்படிங்கிறது தான். ஸோ இஃப் பாசிபிள் பிளான் சியுமே வச்சிங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதுதான். விசா ஹோல்டர்ஸாக இருக்கும்போது நீங்கள் க்ரீன் கார்டு இல்லை சிட்டிசன் இல்லை நீங்கள் ஏடில் இருக்கீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை. அதாவது இந்த 60 நாள் கிளாக் இல்லை, நீங்கள் கொஞ்சம் வேலையை தேடலாம், உங்களுக்கான அந்த டைம் இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் மார்க்கெட்டை வந்து அதிகமாக நம்புகிறேன். எப்படி வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஏற்றம் இறக்கம் இருக்குமோ அதே மாதிரி ஜாப் மார்க்கெட்லேயும் வந்து எப்பயுமே வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு ஒரு காரணம், ஹையர் பண்ணுறதுக்கு ஒரு காரணம்னு வச்சுருப்பாங்க. ஒரு கம்பெனி ஃபயர் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய கம்பெனியும் பண்ணுவாங்க. அது நம்ம ஹிஸ்டாரிக்கலாகவும் பார்க்குறோம். எப்படி வந்து நம்ம நண்பர்கள் வீடு வாங்கினோன்னா
ஒருத்தவங்க அந்த குழுவில் வீடு வாங்கிட்டாங்கன்னா அதை பார்த்து எல்லாரும் நண்பர்கள் வாங்குறாங்களே. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இவங்க பண்ணுறாங்களே. ஸோ இதெல்லாம் ரீசனாக சொல்கிறாங்க, நம்மளும் பண்ணி நம்ம சேவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அதே ஒரு ட்ரெண்ட் தான் வந்து ஹையர் பண்ணும் போதும் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஒவ்வொரு கம்பெனியும் போட்டி போட்டு ஹையர் பண்ணுவாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் திரும்ப வரும் நம்ம நம்புவோம். பட் இப்போ ஒரு ஏஐ காரணமாக சொன்னாலும் இங்கே எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டியது, அப்படியே அந்த ஒரு 8000 ரோல்ஸையும் தூக்கிட்டு 8000க்கு பதிலாக ஒரு ஏஐ மாடலை போடலைங்க. அது எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் வந்து ஹியூமனை கம்ப்ளீட்டாக ஏஐ மாடல் ரீப்ளேஸ் பண்ணலை. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கம்பெனியில் எல்லாருமே வந்து ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. பிகாஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஏஐ மாடல் நீங்கள் வைப் கோடிங்காக இருக்கலாம், இல்லை டிசைனாக இருக்கலாம், இல்லை ஆர்கிடெக்டாக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்டேஷன் எதுக்கோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. அதெல்லாம் வேறு விஷயம். ஹியூமன் ப்ளஸ் ஏஐ அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. கம்ப்ளீட் ஏஐ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம இன்னும் தள்ளப்படல. ஸோ அதனால் நம்பிக்கையாக ஒர்க் பண்ணுங்கள், நம்பிக்கையாக வேலை தருங்க, கண்டிப்பாக கிடச்சிடும். பட் அட் த சேம் டைம் உங்களோட ஸ்கில்லை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிங்க. பிகாஸ் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. மெட்டா வந்து அவங்களோட 7000 எம்ப்ளாயி, அதாவது வந்து 10% ஒர்க் ஃபோர்ஸை டுவர்ட்ஸ் ஏஐ அப்படிங்கிற ரோல்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ரூல்ஸ் அது சம்மந்தமாக க்ரியேட் பண்ணும்போது, சப்போஸ் நீங்கள் அதில் வந்து உங்களை அப்கிரேட் பண்ணும்போது வேலை கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.